ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ மூணுக்குமே வந்து உமனுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வரும் உமன் பிஎஸ்டி முடிச்சுன்னா எவ்வளோ வேகன்சிஸ் வரும் இதே டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அதுலேயே பிஎஸ்டி முடிச்சுன்னா என்ன வேகன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கேட்டகரிஸ்க்கும் பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்விஸ் மேனுக்கும் நம்ம பார்க்கலாம் எக்ஸர்விஸ் மேன் வந்து பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் அதுவுமே பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்தா என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக ஸோ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது மென் உமன் ரெண்டு பேருமே ஜென்ரலில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வந்துடலாம் ஸோ இவ்வளோ போஸ்ட் தான் இப்போ 1000 போஸ்ட்டில் ஒரு 200 போஸ்ட் போச்சுன்னா 800 போஸ்ட் தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன்லாம் வந்துடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் ஸ்பிட்டப் போட்டேன் கைஸ் விஏஓ ஜேஏ டைப்பு ஸ்டெனோ எல்லாமே போட்டுட்டேன் ஆனால் பட் அகெயின் நீங்கள் கேட்குறது இந்த ரேங்க் நான் ஸோ எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா இந்த ரேங்க்னா எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு இதுக்கு கூட சொல்லிடலாம் ஆனால் பட் நிறைய பேர் கேட்குறது இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்குமா அப்படின்றது அதே மாதிரி நான் இப்போ 7th டே போனேன் அப்படின்னா இந்த எந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் இப்படி இருக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது கைஸ் கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும் இப்போவே சொல்ல முடியாது இவங்களுக்கு இந்த தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஃபஸ்ட்டு 2 days அப்படி போனோம்னா சொல்லலாம் ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி வந்து ஃபஸ்ட்டு 5 days வரைக்கும் ஓரளவு நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அது நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்காது இப்படி லாங்கில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாலாம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம சொல்ல முடியாது இதுதான் இவங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அகைன் கேட்குறது இதுதான் ஸோ என்னால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கைஸ் அதான் சாரி நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் டே 10 வரைக்கும் கவுன்சிலிங்ஸ் வந்து என்னென்ன ஃபீல்டு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில்அப் ஆகும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இப்போது எக்ஸாம்பிள் நான் அதை காட்டுறேன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து டே 1 டே 2ன்னு சொல்லி நிறைய தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே டே 1 டே 2 எல்லா டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருமா பாருங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் 8 டிபார்ட்மெண்ட்ஸுமே நமக்கு 2 daysலேயே முடியும்னு சொல்ல முடியாது சில கேட்டகரிஸில் இருக்கலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா 8 டிபார்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது இதில் மேக்ஸிமம் முடியும் இப்போ வந்து ஒரு இதுக்கு வந்து அசம்ஷனாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து 100 போஸ்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மினிமம் அதில் 60 to 70 போஸ்ட் வந்து ஃபில் ஆகும் ஸோ 30 போஸ்ட் வந்து அகைன் 3rd day 4th டேன்னு வரும் ஸோ 3rd டேல முடியல அப்படி 4th டேல முடியலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஆகும் ஃபர்ஸ்ட் 2 daysல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சாரி கைஸ் நம்ம மேக்ஸிமம் ஃபில் ஆகிறத வச்சு தான் சொல்ல முடியாது எல்லாமே ஃபில் ஆயிரும் அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து போஸ்டர்ஸ் நமக்கு வரும் போஸ்டிங்ஸு வேகன்சிஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிட்டத்தட்ட 97% வந்து பீப்புள்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாருங்க வந்து நமக்கு விஏஓ ஜேஏக்கு வந்து 4682 டோட்டல் வேகன்சிஸ் அது எப்படி ஸ்பிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதே வந்து உமன் வந்து ஜென்ரலில் மட்டும் நமக்கு வந்து 263 பேர் எடுப்பாங்க இதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சு நம்ம 72 பேர் எடுப்பாங்க இது உமன் இதே வந்து பிசியில் அப்படின்னா 231 போஸ்ட் வந்துடும் பிஎஸ்டிஎம் வந்து 55 பேர் வச்சு எடுப்பாங்க பிசிஎம்ல 39 பேர் எடுப்பாங்க பிஎஸ்டிஎம் வந்து 7 பேர் எம்பிசியில் வந்து 169 பேர் எடுப்பாங்க வித் பிஎஸ்டிஎம்ல 40 பேர் எடுப்பாங்க எஸ்சிஏல வந்து உமன் வந்து 21 போஸ்ட் எடுப்பாங்க வித் பிஎஸ்டிஎம் 17 போடுவாங்க இதே வந்து எஸ்சி இது எஸ்சிஏ இது எஸ்சி அப்படின்னா 135 போஸ்ட் எடுப்பாங்க வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 29 போஸ்ட் எடுப்பாங்க எஸ்டி அப்படின்னா வந்து 2 போஸ்ட் தான் உமனுக்கு பிஎஸ்டிஎம் அப்படின்னா 3 ஸோ இதான் வந்து உமன் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இப்போ டிடபிள்யூ அவங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ டிடபிள்யூ அப்படின்னா ஜென்ரலில் 42 வேகன்சிஸ் இருக்குது 43 வேகன்சிஸ் இருக்குது இதே வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 ஸோ இது ரெண்டு ஜென்ரலில் பிசியில் அப்படின்னா 40 வேகன்சிஸ் இருக்குது பிஎஸ்டிஎம் பார்த்தா 6 பிசிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 இதே வந்து வித் பிஎஸ்டிஎம்னா கிடையாது இது எம்பிசி அப்படின்னு பார்த்தோம்னா 34 வேகன்சிஸ் இருக்குது வித்தவுட் பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சிஸ் இருக்குது ஸோ டிடபிள்யூஎஸ்சிஏன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 16 வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க எஸ்சி அப்படின்னு பார்த்தோம்னா டிடபிள்யூக்கு வந்து 30 வேகன்சிஸ் இருக்குது வித்தவுட் பிஎஸ்டிஎம்னா 3 வேகன்சிஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்க எஸ்டி அப்படின்னா வந்து டிடபிள்யூவில் வந்து எதுவும் கிடையாது வித் பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது இதே நம்ம எக்ஸர்வஸ்மேன் பார்க்கலாம்
ஸோ ஜென்ரலில் மொத்தம் 68 வேகன்சிஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் அப்படின்னா 7 வேகன்சிஸ் தான் இருக்குது. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சிஸ் இருக்குது. அதே பிஎஸ்டிஎம் அப்படின்னா 9 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி பிசிஎம் தேர்ட் ஒன் பிசிஎம்ல வந்து 6 வேகன்சிஸ் இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேன். இதே வந்து வித் பிஎஸ்டிஎம்னா 1 தான். நெக்ஸ்ட் எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா 41 போஸ்ட், பிஎஸ்டிஎம் வச்சு 2 எடுக்கலாம். எஸ்சிஏல வந்து இல்லவே இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, பிஎஸ்டிஎம் வச்சு 2 தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டியில் வந்து மொத்தம் 26 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதே வித் பிஎஸ்டிஎம்னா 3 வேகன்சிஸ் தான். எஸ்டியில் வந்து 2மே இல்லை. நான் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக வந்து விஏஓ ஜேஏ. ஸோ பாருங்க, வேகன்சிஸ் ஸ்பிட்டப் எஸ்டியில் ஜென்ரல் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, உமன் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ பிஎஸ்டிஎம். பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கிடையாது. அதுக்கு பதில் நமக்கு ஷார்ட் ஃபால் கொடுத்துட்டாங்க. அப்பாங்க ஷார்ட் ஃபால் வந்து எஸ்சி எஸ்டி, இது வந்து ஜென்ரல். ஸோ போத் மென் அண்ட் உமன் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் தான். ஸோ வந்து 188 இருக்குது, இது வந்து 102 இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக எடுக்கலாம், பார்க்கலாமா? ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போத் மென் அண்ட் உமன். மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். பாருங்க, ஜென்ரலில் அதாவது ஜிடி அப்படின்னா ஜென்ரல் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜென்ரலில் 643 வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம்ல தான் 189 வேகன்சிஸ், பிசி அப்படின்னா 568 வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம்னா 156 வேகன்சிஸ், பிசிஎம் ஜென்ரலில் 97, இதே பிஎஸ்டிஎம்னா 23. எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரலில் 427, பிஎஸ்டிஎம்னா 120, எஸ்சிஏ ஜென்ரல் அப்படின்னா 59, அதே பிஎஸ்டிஎம்னா 20 எடுப்பாங்க. இதே வந்து எஸ்சி ஜென்ரல் அப்படின்னா 319 வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம் அப்படின்னா 85 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி ஜென்ரல் அப்படின்னா 29 வேகன்சிஸ் இருக்கு. அதே பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 வேகன்சிஸ் இருக்கு. இப்படிதான் விஏஓ ஜேஏ வந்து ஸ்பிளிட் ஆகும். இதுல நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்க்காத ஒன்னே ஒன்று அப்படின்னா பிடபிள்யூடி ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் சேர்க்கல. ஏன் அப்படின்னா அது 4 கேட்டகரியாக பிரியும். என்ன அப்படின்னா வந்து எல்வி விஐ அப்படின்றது, அப்புறம் ஹச்ஐ அப்படின்னு பிரியும் ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எல்டி, அப்புறம் சிபி, எல்சி, டிஎஃப் அந்த மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் பிரியணும்னா அது நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் 4 நாளாக நம்ம எடுத்து எழுதும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இதில் வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு பிடபிள்யூடிக்கு வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஜென்ரலில் வந்து இந்த மாதிரி 4 கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு கம்யூனலில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ இருக்குது. அதுவும் பிஎஸ்டிமா இல்லை எப்படி இல்லை உமனா ஜென்ரலாக, ஏன்னா அதுலேயுமே வந்து உமன் இருக்குது, ஜென்ரலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன் கைஸ், கிளியராக கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம டைப்பிஸ்ட் பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு மொத்தம் வேகன்சிஸ் நமக்கு தெரியும் 2477 வேகன்சிஸ். இது எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது? உமனுக்கு ஜென்ரலில் வித் பிஎஸ்டிஎம், வித்வுட் பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ வந்து வித் பிஎஸ்டிஎம், வித்வுட் பிஎஸ்டிஎம், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன். அதுக்கப்புறம் ஜென்ரலில் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, 2477 போஸ்ட் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா உமனுக்கு மட்டும் 142 வேகன்சிஸ் ஜென்ரல் எடுக்கிறாங்க. வித் பிஎஸ்டிஎம்னா 38 தான். இதே பிசி அப்படின்னா 120 போஸ்ட், 32 அப்படின்றது வித் பிஎஸ்டிஎம் வந்துடும். பிசிஎம் அப்படின்னா 14 வேகன்சிஸ் உமனுக்கு, ஒரே ஒரு போஸ்ட் வித் பிஎஸ்டிஎம். அதுலேயும் எம்பிசி அப்படின்னா 101 போஸ்ட் வந்துடும் உமனுக்கு, 19 போஸ்ட் வந்து வித் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ்சிஏ அப்படின்னா வந்து 7 போஸ்ட் உமனுக்கு இருக்குது, வித் பிஎஸ்டி வந்து 13. பாருங்க, 7ஓட 13 கூட இருக்குது. பிஎஸ்டி இருக்கவங்க கொஞ்சம் கூட இருக்குது. இதை எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 68 வேகன்சிஸ் இருக்குது உமனுக்கு, அதில் வித் பிஎஸ்டினா 25 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டிக்கு வந்து பாருங்க ஜென்ரலில் வந்து இல்லை, வித் பிஎஸ்டிஎம்ல ஒரே ஒரு நமக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிடபிள்யூ பார்க்கலாம். உமன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிடபிள்யூ பார்க்கலாம். டிடபிள்யூவில் ஜென்ரலில் 26 வேகன்சிஸ் எடுக்கலாம், வித் பிஎஸ்டிஎம்க்கு 2 கொடுத்துருக்காங்க. பிசிக்கு மொத்தம் 23 கொடுத்துருக்காங்க. டிடபிள்யூவில் பிஎஸ்டியும் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து காமனாக கொடுத்துட்டாங்க. டிடபிள்யூ 23 பிஎஸ்டி வித்வுட் பிஎஸ்டியும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே காமனாக கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்டியும் இருக்கிறவங்கன்னு சொல்லி கொடுக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, பிசிஎம்ல டிடபிள்யூவில் 5 பேர் எடுக்கலாம், காமனாக தான் கொடுத்துருக்காங்க, வித் பிஎஸ்டியும் கொடுக்கல. அதே மாதிரி எம்பிசியில் 18 பேர் கொடுத்துருக்காங்க, டிடபிள்யூக்கு வித் பிஎஸ்டியும் வந்து ஒருத்தர். ஸோ அதே மாதிரி எஸ்சிஏ அப்படிங்கும்போது டிடபிள்யூக்கு வந்து 2 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க,
இதே வந்து பிஎஸ்டிம்னா 13 பேர் குடுத்துருக்காங்க. எஸ்சி அப்படிங்கும்போது 6 பேர் குடுத்துருக்காங்க டிடபிள்யூக்கு. எஸ்சியிலேயே வந்து டிடபிள்யூ, பிஎஸ்டிஎம்க்கு ஒருத்தர். ஸோ மொத்தம் 7 பேர் வந்து டிடபிள்யூக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிடபிள்யூல வந்து காமனா இல்ல. பிஎஸ்டிஎத்துக்கு மட்டும் 2 பேர் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் ஏன் இப்படி காமனா குடுக்காம இப்படி செப்பரேட்டா குடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து, இப்படி காமனா குடுத்தாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணா எடுக்கலாம். ஆனா பிஎஸ்டிஎம்னு குடுத்தா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ சப்போஸ் இப்போ என்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். ஸோ அதனால தான் வந்து நான் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்னு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா போஸ்ட் எடுக்கும்போது இப்படி தான் எடுப்பாங்க. ஜென்ரல் எடுப்பாங்க, உமன்ல எடுப்பாங்க, டிடபிள்யூ எடுப்பாங்க. அது வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். அதே மாதிரி அவங்கவுங்க கேட்டகரிஸில் எடுப்பாங்க. அதாவது பிசி, எம்பிசி. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறனால தான் நமக்கு வேகன்சிஸ் வந்து சொல்கிறோம். டிபார்ட்மெண்ட் சொல்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக பல விதமாக வேலை எடுக்கிறது இதுதான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் வந்து 35 வரும். இதே பிஎஸ்டிஎம்னா 4 வரும். பிசி அப்படின்னா 17 மெம்பர்ஸ் வருவாங்க. வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்து 8 தான் வருவாங்க. ஸோ பிசிஎம் 4 வித் பிஎஸ்டிஎம் ஒன்று தான். ஸோ எம்பிசி அப்படின்னா 14 பேர் எடுப்பாங்க. வித் பிஎஸ்டிஎம் 2. எஸ்சிஏ வந்து ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. வித் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. எஸ்சின்னு பார்த்தோன்னா 15 பேர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. ஸோ 2 பேர் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. எஸ்டி வந்து கொடுக்கவே இல்லை காமனாக. பிஎஸ்டிஎம்க்கு ஒரே ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன். அப்புறம் ஷார்ட் ஃபால் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சிக்கு வந்து 83 பேர் கொடுத்தாங்க, எஸ்டிக்கு வந்து 37 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரலாக எவ்வளோ வேகன்சிஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டர்ன். அதில் ஜென்ரல் வந்து 350 பேர். ஸோ ஜென்ரல் அப்படிங்கும்போது மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். ஸோ வந்து 350 பேர் காமன் எடுப்பாங்க. அதில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 103 பேர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பிசியில் ஜென்ரல். இது ஜென்ரல் யார் வேணும் எடுக்கலாம். பிசியில் எடுக்கலாம், பிசிஎம்ல எடுக்கலாம், எம்பிசியில் எடுக்கலாம், எஸ்சியில் எடுக்கலாம், எஸ்சியில் எடுக்கலாம், எஸ்டியில் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஜென்ரல். ஆனால் இங்கே பிசின்னு பார்த்தோன்னா 297 பேர் எடுப்பாங்க. இங்கே 75 பேர் எடுப்பாங்க இங்கே தமிழுக்கு. அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரல் அப்படின்னா 47 பேர் எடுப்பாங்க. இங்கே பிஎஸ்டி வந்து 20 பேர் எடுப்பாங்க. ஏன்னா பிசிஎம்ல. எம்பிசியில் ஜென்ரல் 228 பேர் எடுப்பாங்க. இதே வந்து பிஎஸ்டிஎம்ல 72 பேர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து 29 வேகன்சிஸ் இருக்குது. அதே நம்ம வித் பிஎஸ்டிஎம் தான் 8 வேகன்சிஸ். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 168 வேகன்சிஸ் இருக்குது. வித் பிஎஸ்டிஎம்னா 51 வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. எஸ்டி வந்து 9 வேகன்சிஸ் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. வித் பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு காரணம் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட்ன்றது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் கம்யூனல் ரேங்க் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கும் அதோட நீங்கள் ஒரு எவ்வளோ பிகைண்டில் இருக்கீங்க, 200 இருக்கீங்களா, 300 இருக்கீங்களா, நீங்கள் கொஞ்சம் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தான் இவ்வளோ போஸ்ட்டு, ஸோ ஜென்ரல் இவ்வளோ போஸ்ட்டு, ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறதுக்கு இதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெனோ பார்க்கலாம். பாருங்க, ஸ்டெனோக்கு வந்து 662 தான் வேகன்சிஸ். ஸோ ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி. ஸோ டோட்டலாக கொடுத்தாச்சு. இங்கே வந்து உமன் with PSTM, DW with PSTM, ex-serviceman with PSTM. ஓகே, உமன் அப்படிங்கும்போது ஜென்ரலாக வந்து 25 பேர் எடுக்கலாம். அதே பிஎஸ்டிஎம் அப்படின்னா 5 பேர் தான். ஸோ அந்த மாதிரி பிசியில் வந்து 25 பேர் எடுக்கலாம் ஜென்ரலில். உமனில் வந்து 25 பேர் எடுக்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் அப்படின்னா 11 பேர் தான் எடுக்க முடியும். ஆக்சுவலாக இது வந்து பிஎஸ்டிஎம் இல்லாமல் இது பிஎஸ்டிஎம்மோட. ஸோ உமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது வித் பிஎஸ்டிஎம். ஸோ பிசிஎம்ல வந்து 2க்குமே ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எம்பிசி அப்படின்னு பார்த்தா உமனுக்கு 17, பிஎஸ்டிஎம்க்கு 3. ஸோ எஸ்சிஏக்கு வந்து காமனாக கொடுக்கல. பிஎஸ்டிஎத்துக்கு மட்டும் 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உமனுக்கு. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, எஸ்டி வந்து கிடையவே கிடையாது, 2க்குமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, டிடபிள்யூக்கு வந்து ஜென்ரலாக 4 வேகன்சிஸ் இருக்கலாம், பிஎஸ்டிஎம்க்கு கொடுக்கல. ஸோ வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஜென்ரலாக 4 வேகன்சிஸ் எடுக்கலாம். ஸோ பிசி அப்படிங்கும்போது 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே இல்லை. பிசிஎம் அப்படின்னா இங்கே 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்கா, இங்கேயுமே இல்லை. ஏன் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு போஸ்ட்டே வந்து ரொம்ப கம்மி தான் ஸ்டெனோக்கு. ஸோ அதனால இப்படி கொடுத்துருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்பிசிக்கு 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பிஎஸ்டி மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஆனால் எஸ்சிஏக்கு பாருங்க, இங்கே கொடுக்காததை வந்து இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிற 14 பேர் வந்து இங்கே ஃபில் ஆவாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே எலிஜிபிள். பிஎஸ்டிஎம் நீங்கள் இல்லை அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், எஸ்சி அப்படிங்கும்போது டிடபிள்யூக்கு 9 வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து இங்கே கிடையாது. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது இங்கே. சொல்லுங்க பாருங்க, இதோட நமக்கு உமன் டிடபிள்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்கலாம்.
ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 பேர் எடுக்கலாம். பிஎஸ் டீம் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே பிஎஸ் டீம் இருந்தாலும் சரி, பிஎஸ் டீம் இல்லாட்டில 5 பேர் காமனாக கொடுத்துருக்காங்க. இதே பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 பேர். இங்கே வந்து பிஎஸ் டீம் கொடுக்கல. இங்கே 2மே கொடுக்கல. எக்ஸ் சர்வீஸ்மேனே கொடுக்கல. பிசிஎம்ல எம்பிசியில் ஒரே ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது பிஎஸ் டீம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சியும் கொடுக்கல. எஸ்சியில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் காமனாக கொடுத்துட்டாங்க. நீ பிஎஸ் டீம் இருந்தாலும் சரி, இல்லை டீச்சர் 2 வேகன்சிஸ்னு கொடுத்துட்டாங்க. எஸ்டிக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெனோவோட ஸ்பிட்டப் நமக்கு இருக்குது. இதே வந்து ஷார்ட் ஃபால் பார்க்கலாம். எஸ்சியில் வந்து ஜென்ரலில் 21 பேரும், சாரி ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக எஸ்சிக்கு வந்து 24 பேர், எஸ்டிக்கு 3 பேர், மொத்தம் வந்து 24 பேர் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். ஸோ ஜிடி ஜென்ரல் டர்ன் அப்படின்னா எல்லாருமே எடுக்கலாம். ஸோ அதில் ஜென்ரல் வந்து 73 பேர், அது பிஎஸ்டின்னா 22, பிசியில் 70 பேர் எடுப்பாங்க. அதில் பிஎஸ்டின் 21 வேகன்சிஸ். இதே பிசிஎம்னா 9. ஸோ இங்கே பிஎஸ்டிம்னா அது 2 தான். நெக்ஸ்ட் வந்து எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா 55 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ் டீம் வச்சிருந்தோம்னா 12 இது எம்பிசிக்கு. இது எஸ்சிக்கு 7, இங்கே பிஎஸ் டீம் 4, எஸ்சிக்கு 38, பிஎஸ் டீமுக்கு 6. இதை வந்து எஸ்டிக்கு இங்கே வந்து காமனாக கொடுக்கல, ஆனால் பிஎஸ் டீமுக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேகன்சிஸ் ஃபில்அப் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து பிடபிள்யூடி நான் ஆட் பண்ணல. அந்த நம்ம வந்து ஸ்டெனோக்கு பிஎல் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பிஎல் அப்படின்னா பிளாக் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் நான் ஆட் பண்ணல கைஸ். ஏன் அப்படின்னா அது வந்து ஜென்ரலில் தான் ஆட் ஆகும். ஆக்சுவலாக எந்த கம்யூனலில் வந்து என்ன கேட்டகரிஸில் நமக்கு வந்து அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியா இல்லை டிடபிள்யூவா இல்லை வந்து பிசி எம்பிசி பிசிஎம் அந்த மாதிரி எதில் வந்தாலுமே நமக்கு வந்து தனியாக வராது. நமக்கு ஜென்ரலில் தான் வந்து அது ஆட் ஆகும் மேக்ஸிமம். இல்லாட்டி மட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இப்போ உமன்னு கொடுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் காட்டுறேன் கைஸ் பாருங்கள். சார் பாருங்கள், ஸ்டெனோவில் வந்து இதான் வந்து பிளாக் லாக் போட்டு கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்னில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடும். இது ஜென்ரல் டேர்னு, இது ஜென்ரல் டர்ன் அந்த மாதிரி ஃபுல்லாக ஜென்ரல் டர்னாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக ஜென்ரல் டர்னாக கொடுத்தனால தான் நான் வந்து இதில் போடலை. மேக்ஸிமம் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்துடும். மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வருது. பிசியில் மட்டும் ஒரு வேகன்சிஸ் எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கப்புறம் வந்து பிசிஎம்மில் வரும். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிஸில் தான் நமக்கு வரும். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து நிறையா போயிருக்கு. ஸோ அதனால் அது மட்டும் நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. மேக்ஸிமம் வந்து ஸ்பிட்டப்பும் வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். மேக்ஸிமம் இப்போ பார்க்கவும் உங்களுக்கு புரியும் எவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேகன்சிஸ். இதில் நம்ம எவ்வளோ ரேங்க் பின்னாடி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து வேகன்சிஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நியர்லி வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.